ரீசெண்டாக நான் பார்க்குறேன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் இந்த வீணு ஸ்டார்ட் ஆகிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணணும், ரொம்ப அழகாக இருக்கணும்லாம் ஆசை. இதெல்லாம் உண்மையா சார்? நீட்னஸ் அப்படிங்கிறது ஒருத்தவங்க நீட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சூரியன் பவராக இருக்கும். எப்பயுமே ஒரு மாதிரி சுத்தமான ஒரு உணர்வு ஃபீல் அவங்க அழகாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கிளியோபட்ரா எந்த நாட்டுக்காரங்க? கிளியோபட்ரா வந்து சவுத் ஆப்பிரிக்கா பொண்ணு. சவுத் ஆப்பிரிக்கா? ஆமா, சவுத் ஆப்பிரிக்காக்காரங்க எப்படி அழகா இருப்பாங்க, உடனே மூஞ்சி மாறி. கிளியோபட்ரா எதுக்கு அழகியானாங்கன்னு நீங்க கூகுள் பண்ணி எல்லாரும் படிங்க. இப்ப சொல்லிட்டீங்களா பியூட்டி இல்ல, அந்த நாலேஜுக்கு நான் சொல்றது கூட பொய்யா இருக்குனால. சுக்கிரன் வக்ரம் பரிவர்த்தனையா இருந்தா அவங்க எப்ப பார்த்தாலும் மேக்கப் பண்ணிட்டே இருப்பாங்க, தன்னை சரி பண்ணிட்டே இருப்பாங்க. சந்திரனும் இதே தான். அப்ப சந்திரனுடைய தன்மை அதிகமா இருக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு கோம்லியாவும் கொஞ்சம் அழகாவும் காட்டுவாங்க. யூ தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த நேர்காணல ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். உங்க நேரில் வணக்கம் சார். அதாவது பியூட்டி அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களே பாருங்க, இப்ப சிரிக்கிறீங்க பாருங்க, பியூட்டி அப்படின்னாலே. அது சில பேர் சொல்றாங்க, இப்ப ரீசெண்டா நான் பாக்குறேன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல இந்த வீணு ஸ்டார்ட் ஆகிறவங்க, டீனு ஸ்டார்ட் ஆகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆடம்பரமா ட்ரெஸ் பண்ணணும், ரொம்ப அழகா இருக்கணும்லாம் ஆசை. இதெல்லாம் உண்மையா சார்? ஐன்ற பேர்ல முடியக்கூடிய பெண்கள், ஐ என்ற லெட்டர்ல பேர்ல முடியக்கூடிய பெண்கள், அடுத்து ஏ அப்படின்ற லெட்டர்ல முடியக்கூடிய பெண்கள் அழகானவர்கள். எப்படி ஈஸியா? ஓகே, அவங்க வந்து இயற்கையாகவே அழகா இருப்பாங்க. இப்போ என் பேர் டீனா, நான் அழகாவா இருக்கேன் தெரியல. ஏன்னா எல்லா பெண்களுடைய பேர்களும் ஐயிலையும் ஏழையும் தான் முடியும். யோசிச்சுங்க, பாக்குறவங்களாம் சந்தோஷப்படணும் தான், வேற ஒன்றும் இல்லை. எல்லா பெண்களுடைய பேரும் ஐயிலையும் ஏழையும் தான் முடிஞ்சிருக்கும். நீங்க எந்த பெண்ணோட பேர் எடுத்துட்டாலும் ஐல எப்படி சார் முடியும்? ரொம்ப ரேர். நீங்க தெரியலைங்க, நீங்க யோசிச்சுக்குங்க, நான் ஒன்றும் சொல்லல, சரிங்களா? இது ரெண்டுல தான் மேக்சிமம் முடியும். கொஞ்சம் ரெண்டு மூணு முடியாம இருக்கும். அது விட்டு பேரை சேர்ந்துன்றப்ப அழகின்மை அப்படிங்கிறது வந்து நீங்க அழகப்படுத்துறத சொல்றீங்களா, அது இயற்கையான அழகு சொல்றீங்களா? இல்ல, பேசிக்கலாவே அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த நீட்னஸ், அந்த ட்ரெஸ்ஸிங் சென்சிபிலிட்டி. நீட்னஸ் வேற, அழகுங்கிறது வேற. நீட்னஸ் அப்படிங்கிறது ஒருத்தவங்க நீட்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சூரியன் பவரா இருக்கும். எப்பயுமே ஒரு மாதிரி சுத்தமான ஒரு உணர்வு ஃபீல் அவங்க அழகா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப கிளியோபட்ரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிளியோபட்ரா எப்படிப்பட்டவங்க? அவங்க பியூட்டிக்கு பேர் போனவங்க. அவங்க அப்படிலாம் இல்லை. கிளியோபட்ரா எந்த நாட்டுக்காரங்க? வெளிநாட்டுக்காரங்க. அந்த வெளிநாட்டுக்காரங்க எந்த ஊருக்காரங்களா இருப்பாங்க? தெரியலையே. அழகானவங்களாக இருந்தா மேக்ஸிமம் எந்த ஊருக்காரங்களா இருக்கணும்? இந்தியா. அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். தமிழர்கள். அப்ப விக்டோரியா அவங்க கிளியோபட்ரா வந்து நம்ம ஊர் இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. வேற எந்த ஊரா இருக்கலாம் அப்படின்னா நீங்க அமெரிக்கா சொல்லலாம், அப்புறமா ஜெர்மன் சொல்லலாம், அப்புறமா ஏதோ ஒரு ஊர் சொல்லலாம் இல்லைங்களா, போலந்து, ஜெர்மன், இது மாதிரி விஷயம் சொல்லலாம். அந்த அம்மா வந்து சவுத் ஆப்பிரிக்கா பொண்ணு. கிளியோபட்ரா வந்து சவுத் ஆப்பிரிக்கா பொண்ணு. சவுத் ஆப்பிரிக்கா? ஆமா, சவுத் ஆப்பிரிக்காக்காரங்க எப்படி அழகா இருப்பாங்க, உடனே மூஞ்சி மாறி. அப்படி எப்படி? அப்புறம் உலகத்துல இத்தனை வருஷமா பெரிய கிளியோபட்ரான்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணி வரைக்கும் கிண்டல் அடிக்கிறாங்க இல்லைங்களா? பெரிய இது பொம்மை, இதுக்கு பெரிய கிளியோபட்ரா. உண்மையில எங்க கூகுள் பண்ணி பாருங்க. கிளியோபட்ரா எந்த ஊர்னா எகிப்துல ஒரு ராணி. அது எகிப்துல அது ஒரு ராணி. அந்த எகிப்துல ஆப்பிரிக்கால ஒரு ராணி அந்த கிளியோபட்ரா. அப்புறம் எப்படி அவங்க எப்படி உலக அழகியானாங்க? அவங்க தான் ஏதோ எண்ணெய் எல்லாம் போட்டாங்களாமா. கிளியோபட்ரா ஃபேஷியல் இருக்கு, கிளியோபட்ரா யூஸ் பண்ண ஆயில்னு வாங்க. கிளியோபட்ரா ஆயில் யூஸ் பண்ணா கண்ணகரே ரைட் ஆனது. கிளியோபட்ரா ரைட் ஆனது. கழுத பாலோ ஆட்டுப்பாலையோ தான் குளிப்பாங்களாம். இல்லைங்க, அதுக்கு எண்ணத்திலே குளிச்சுட்டு போறாங்க. நான் சொல்றது அவங்க எண்ணத்துல குளிச்சாலும் நீக்குறோம் அவங்க இல்லைங்களா? அவங்க சவுத் ஆப்பிரிக்காக்காரங்க கண்ணகரேன்னு இருப்பாங்க. கருப்பின பெண் தான் கிளியோபட்ரா. அவங்களை எப்படி அழகுல கொண்டு வந்து சேர்த்தீங்க? சத்தியமா தெரியல. அப்ப என்னன்னா, அழகு என்பது நீங்க நினைக்கிற மாதிரி உருவத்துல மட்டும் இல்லை. அவங்களுடைய கூகுள் பண்ணி ஏன் கிளியோபட்ரா என்னத்துக்காக ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த நிர்வாகத்திறனும் அவங்களுடைய அறிவு கூர்மையும் தான். அந்த நாட்டையே கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க தன்னுடைய அறிவு கூர்மையால். அப்போ அவங்களுக்கு சூரியன் தான் அவங்களுடைய அழகு இல்லையா? அவங்களுடைய அறிவும் அவங்களுடைய அந்த ஆளுமையும் அந்த அதிகாரமும் அவங்களுடைய சுத்தமும் அவங்களுடைய அந்த நேர்த்தியும் தான் அவங்களுக்கு அழகு. அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் ட்ரெஸ்ஸை போடுறது, அதை போடுறதுலாம் அழகு கிடையாது. வேற ஒன்றும் இல்லை. ட்ரெஸ் என்ன 200 இப்பெல்லாம் ஜூடியாக்கு அது என்ன பேருங்க? ஜூடியோ. அப்புறமா அது என்னென்னோ பையோ கையோ எல்லாம் பேர் வந்துருச்சு. எல்லாத்துலயும் 300 டிஷர்ட், 150 பேண்ட். ஊர்ல இருக்க எல்லா பொம்பளையும் ஒரே செருப்பு போட்டுதான் சுத்துதுங்க. ஆமா சார், தப்பி தவறி கூட நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன கடைக்கு போய் வாங்கிட கூடாது சார். எல்லாரும் போட்டு எல்லாம் ஒரு செருப்பு. ஒரு கல்யாண மண்டபத்துல போய் பார்த்தோம்னா எல்லாம் ரோஸ் கலர் செருப்பா கிடக்கு. எல்லாம் ஒரே செருப்பு. என்ன செருப்பு யாரு போடணும் தெரியாது. ஏன்னா எல்லாரும் 150 செருப்பு வாங்கிட்டு அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து ஹைஃபை ஆயிட்டோம், நம்ம அமெரிக்கன் லேடி மாதிரி ஆயிட்டோம்னு சொல்லி 150 செருப்பு வாங்கிட்டு போடுறாங்க. அப்போ வெறும் 500 ரூபா இருந்தா நம்ம
மாடர்ன் பெண்ணாக மாறிடலாம், ஆனா புத்தியை மாறாதுல்ல. ஆமா. அப்ப சூரியன் தான் வந்து முதன்மையான அழகு. அறிவு, அந்த திறமை, அந்த ஆட்டிடியூடுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது இதெல்லாமே சூரியன். அதுக்கப்புறமா சுக்கிரனும் சந்திரனும் அழகை குறிக்குது. ஒரு ஜாதத்துல சுக்கிரன் சரியான இடத்துல உட்காந்துருந்தாலோ சந்திரன் சரியான இடத்துல உட்காந்துருந்தாலோ கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருப்பாங்க. அப்ப சந்திரனுடைய தன்மை அதிகமா இருக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு கோம்லியாகவும் கொஞ்சம் அழகாகவும் காட்டுவாங்க. இருக்கிறதுலே யார் அழகு அப்படின்னு சொன்னோம்னா, சிங்கம் பார்த்துருக்கீங்களா? சிங்கத்துல எந்த சிங்கம் அழகு? பெண் சிங்கம் தான். எப்படி பெண் சிங்கம் அழகு? ஏன் சார், ஆண் சிங்கம் எல்லாம் ஒன்றும் அழகு இல்லை. சரி, மயில்ல? மயில்ல ரெண்டுமே அழகா தான் சார். சரி, ஓகே. குதிரையில? குதிரை எல்லாமே அழகு சார். எந்த உயிரினம் எடுத்தாலும் அதுல என்ன அழகுனா ஆண் தான் அழகு. சரிங்களா? மனித இனத்திலேயே அதுதான். ஆனா இப்ப எந்த ஆணாச்சும் மேக்கப் போடுறோமா? இல்ல. ஏன் போடுறது இல்ல? இயற்கையாவே அழகு அப்படின்றதுனால ஆண்களை விட்டுற வேண்டியதான். பெண்கள் மேக்கப் போட்டு அழகாயிக்கிறாங்க. அது மாதிரி செயற்கை மேக்கப் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து சுக்கிரன் சொல்றோம். அதனாலதான் ஒப்பனைன்னு சொல்றாங்க சுக்கிரன். சுக்கிரன் வந்து ஆட்சியோ உச்சமோ நீசமோ ஆயிருந்தா என்ன ஆகுனா, அவங்க எப்ப பார்த்தாலும் ஒப்பனை மேல கவனம் செலுத்திட்டே இருப்பாங்க. ஒப்பனைனா மேக்கப். ஓகேங்களா? அப்ப கன்னி ராசியிலையோ அல்லது மீன ராசியிலையோ அல்லது ரிஷபத்திலேயோ அல்லது துலாத்திலேயோ சுக்கிரன் இருந்தா, அல்லது சுக்கிரன் வக்ரம் பரிவர்த்தனையா இருந்தா அவங்க எப்ப பார்த்தாலும் மேக்கப் பண்ணிட்டே இருப்பாங்க, தன்னை சரி பண்ணிட்டே இருப்பாங்க. சந்திரனும் இதே தான். சந்திரன் வந்து அதை இன்னுமே அதிகப்படுத்தி இவங்க தன்னை ஒரு பெரிய இது மாதிரி நினைச்சுக்குவாங்க. ஐஸ்வர்யா ராய்க்கு அக்கா மாதிரி நினைச்சுக்கிட்டே மேக்கப் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்துல இருக்கவங்க தான் தெரியும். அப்ப இந்த மாதிரி அமைப்புகள் சந்திரன் பவரா இருக்கு அவங்களுக்கு. அப்ப இது வந்து உண்மையான அழகு அப்படிங்கிறது நான் திருப்பியும் சொல்லிட்டேன், நான் ஃபேஸ் இல்லை. ஓகேங்களா? கிளியோபட்ரா எதுக்கு அழகியானாங்கன்னு நீங்க கூகுள் பண்ணி எல்லாரும் படிங்க. இப்ப சொல்லிட்டீங்களா பியூட்டி இல்ல, அந்த நாலேஜுக்கு நான் சொல்றது கூட பொய்யா இருக்குனால நீங்க கூகுள் பண்ணி படிச்சா இன்னும் கொஞ்சம் நாலேஜ், கிளியோபட்ரா பத்தி நாலேஜ் வளரும். கிளியோபட்ரானா யாரு, அவங்க எந்த வருஷம் வாழ்ந்தாங்க, எந்த நூற்றாண்டுல வாழ்ந்தாங்க, ஏன் அவங்க வாழ்ந்தாங்க, என்ன செஞ்சாங்கன்னு தெரியும்ல. ஒரு அறிவு தானே, கத்துக்க வேண்டியதான். அப்ப அந்த மாதிரி ஒரு அழகு, அதைத்தான் அழகுன்னு சொல்றாங்க. அப்ப ஐஸ்வர்யா ராய் ஏன் அழகானாங்க, ஐஸ்வர்யா ராய்க்கு ஏன் அழகுன்னு ஏத்துக்கிட்டாங்க, பிரபஞ்ச பேரழகி அப்படின்னு சொல்லி எதுக்கு ஐஸ்வர்யா, அப்புறம் இன்னொருத்தவங்க இருந்தாங்க சுஷ்மிதா சென், அவங்க இவங்கெல்லாம் ஏன் ஆனாங்கன்னு சொல்லிட்டேன்னா அவங்களுக்கு அந்த அழகு போட்டிங்கிறது ஒரு தான், மீதி எல்லாமே அவங்களோட நாலேஜ். அப்ப அந்த ஸ்கில் தான் வந்து அழகு. அப்போ ஸ்கில் வரும்போது அந்த ஆட்டிடியூடே அழகாக கொடுத்துருன்றதான் மேட்டர். அப்போ ஆட்டிடியூட் அதிகமாக அந்த 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 பியூட்டிஃபுல் அதிகமாகிட்டே இருக்கணும் தான் உண்மையை தவிர நீங்கள் வெறுமனே ஒரு டப்பா நிறைய நல்லா பேஸ்ட் வாங்கி தடவுறதுனால அழகுகள் வராது. எனவே இந்த பேஸ்ட் வாங்கி வரக்கூடிய அழகுகள் எல்லாமே சுக்கிரனும் சந்திரனும் சார்ந்தது, மீதி எல்லாமே சூரியன் சார்ந்தது. சில நேரத்தில் குரு எடுத்துக்கலாம், ஆனால் சூரியன் தான் வந்து அந்த அழகுக்கு காரகமாக இருக்காங்க. அதனால தான் ஆட்டிடியூட் அதிகமானவங்க, ரொம்ப சக்ஸஸ் ஆனவங்க எப்பவுமே அழகாயிருவாங்க. க்ரூமிங் அந்த இது வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ அமிதாப் பச்சன் இருக்கார் இல்லைங்களா, அவரை வந்து நிறைய அவர் சினிமாவுக்கு வரும்போது நிறைய பேர் சொன்னாங்க சினிமாவுக்கு அன்ஃபிட் அமிதாப் பச்சன் சொன்னாங்க. ஏன்னா அவருடைய நடை, உடை, அவருடைய அந்த போஸ்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உயரமாக ஏதோ ஒரு மாதிரி இருப்பார், டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். அல்ல அவரோட ஃபேஸுமே வந்து ஒரு மாதிரி எலும்புதான் இருக்கும். அந்த டயத்தில் இந்த ஹீரோவெல்லாம் பார்க்குறப்ப ஒரு காமெடிக்கு கூட லாய்க்கு இல்லாத ஆளுன்னு நினைச்சாங்க இல்லைங்களா. ஆனால் அவர் தான் இப்போ இந்தியாவிலே இந்தியா ஃபுல்லாலே அவர் தான் சூப்பர் ஸ்டார் இல்லைங்களா. நம்ம ரஜினிகாந்த் கூட அழகு இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, கமலஹாசன் தான் அழகுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரஜினிகாந்த் தானே சூப்பர் ஸ்டார் இருக்கிறாரு. அவர் என்னன்னா ஆட்டிடியூடு, அவங்களுடைய அந்த நேர்த்தி, அவங்களுடைய அந்த தனித்திறமை தான் வந்து அழகே தவிர ஃபேஸு இல்லைன்னா உருவ அமைப்புகளில் யாரும் அழகு இல்லை அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். எனவே சூரியனை பாருங்க, செவ்வாய் சந்திரனையும் சுக்கிரனையும் பார்க்கறது ஒரு கவர்ச்சிக்கு வேணா யூஸ் ஆகும். கவர்ச்சியாக தான் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கே தவிர அந்த 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 அழகு வசீகரம் அப்படிங்கிறது அதில் இல்லை அப்படின்னு புரிஞ்சு. ஓகே, இப்போ இந்த அழகுன்னு வரும்போது நான் ரெண்டு விதமாக பிரித்து கேட்குறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயற்கை அழகு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷில்பா ஷெட்டி அவங்க பாத்தீங்கன்னா அந்த நோஸ் கரெக்ஷன் பண்ணாங்க, ஸ்ரீதேவி நோஸ் கரெக்ஷன். இப்ப சமந்தா கூட வந்து ஸ்ரீதேவி நோஸ் கரெக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி இப்ப அவங்க எல்லாம் ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் நோஸ் கரெக்ஷன் பண்ணாங்க இல்லையே. ஸ்ரீதேவி வந்து படம் நடிச்சு ஒரு கொஞ்ச நாள்லயே நோஸ் கரெக்ஷன் பண்ணாங்க. அவங்க அப்ப ஃபுல்லா என்ட்ரா ஆறப்ப பெரிய ஒரு மூக்கோட தானே வந்தாங்க. அப்புறமா அந்த இன்னொருத்தவங்க இருந்தாங்க, இந்த ரம்பாவா யாரோ ஒருத்தங்க பெரிய மூக்கோட இருப்பாங்க, அவங்க இருந்தாங்க. அவங்க மூக்கு மட்டுமா சார் பெருசு தெரியல, நான் மூஞ்சி தான் பாக்குறேன். அப்ப அந்த இடத்துல பாக்குறப்ப அந்த மூக்கு பெருசா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து என்னன்னாங்க, அதுவும் சேர்த்து தான் அழகுன்னு புரிஞ்சுக்க வேண்டியதான். நம்ம பேசுறது கரெக்ஷன் அப்படிங்கிறது இங்க கரெக்ஷன் இல்லை, ரொம்ப செயற்கையா பண்ற அழகு அப்படிங்கிறது வந்து இப்ப பெருசா நீங்க சொல்ற மாதிரி சினிமா இருக்கவங்க பண்றதுல செயற்கை அழகு. சினிமா இண்டஸ்ட்ரியில ஃபுல்லா எல்லாருமே செயற்கை இல்லைங்க. நான் சொல்றதுங்க அதை மெருகூட்டுறதுன்னு நினைச்சா அவங்க மெயின்டைன் பண்றதுக்காக என்னென்னத்தையும் ஊசி எல்லாம் போடுறாங்க, அதை நம்ம விட்டுருவோம். புருவத்தையே எடுத்துக்கோங்க சார், நயன்தாரா ஃபீல்டுக்கு வரும்போது கம்பி மாதிரி இருந்தது, இப்ப அவங்க புருவமே அவங்கள இப்ப நான் சொல்றது, இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்க வீட்டுல இருக்கவங்க யாரு பிளக் பண்ணாம இருக்கிறாங்க?
சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, யார் இந்த நூலை வச்சு தரத்து இழுக்கிறாங்க? அதாவது பரவாயில்ல சார் ஐப்ரோ பண்றது, நான் சொல்றது மைக்ரோ பிளேடிங். இல்லைங்க, நான் சொல்றது ஐப்ரோ பண்ணாதவங்க லேடிஸ் யார் இருக்கீங்க? நீங்க ஒரு ஆள் இருக்கு, வேற தெரியல. எல்லாரும் கூட்டு போய் 15-20 ரூபாய் 50 ரூபா 100 ரூபா வரைக்கும் வாங்கிட்டு பிடிங்கி விட்டுறானுங்க. அப்ப இது வந்து என்னன்னா ஒன்றை ஒன்று காப்பி அடிக்கிறதுனால வரக்கூடிய தன்மையை தவிர இது வந்து அழகு அப்படிங்கிறது நீங்க சொல்ற மாதிரி இது இயற்கையாக வரக்கூடிய அழகுங்கிறது இதுல வராது. நீங்க செயற்கை அழகுங்கிறது சுக்கரன் எடுத்துக்கலாம். அதை வந்து நீங்க புருவத்தை மாத்துறது, புருவத்தை இப்படி வளர்க்கிறது, இந்த சின்ன இழுத்து பிடிக்கிறது. இப்போ ஒரு லேடி வந்து அது ஏதோ யோகா, ஏதோ ஃபேசியல் யோகான்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பக்கம் அமுக்கணும், அந்த பக்கம் அமுக்கணும். 68 வயசா அந்த பொண்ணு 30 வயசு பிள்ளை மாதிரி இருக்குது. அது யோகா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் அதை போய் கூட்டம் கூட்டமா சேர்றாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது சொல்லி செமையா சேர்றாங்க. கோடீஸ்வரன் ஓவர் நைட். ஆமா, அது வந்து சைனா பொம்பளை. சைனாக்காரங்க எல்லாருக்குமே வயசு அதிகம் பொதுவாக. அவங்க ஏன் சார் அது பேசிக்கலா அவங்களுடைய உணவு, அவங்களுடைய சீதோசனம். இப்ப நீங்க இங்க இருந்து கோயின்பா அங்கே சீதோசனம் சேர்ந்தீங்கன்னா அந்த சீதோசனத்துக்கு நீங்களும் கொஞ்சம் அழகாயிருவீங்க, நம்மளும் கொஞ்சம் இளமையாயிரும். அவ்வளவுதான். அப்போ கிளைமேட் அப்படி இருக்கு. என்ன அப்படி கிளைமேட்டுக்கும் இந்த எங்க காட்டு இல்லைங்க, நம்ம ஃப்ரிட்ஜில் எதுக்கு மீனை வைக்கிறீங்க? கெட்டு போகாம இருக்கு. அது மாதிரி நம்ம உடம்பு கெட்டு புரிஞ்சு அவ்வளோதாங்க, புரிஞ்சுக்க வேண்டியதான். நம்ம அந்த ஸ்கின் டோன் இதெல்லாம் வந்து அந்த கிளைமேட்டுக்கு இதாக இருக்குது. அதே இது நம்ம வந்து வெயிலில் சுற்றுறோம்னு என்ன ஆயிடுறோம்? இப்போ சிட்டிக்குள்ளே போயிட்டு ஒரு காலைல போயிட்டு ஈவினிங் வாங்க கண்ணங்கரையர்னு வருவோம் நம்ம, இல்லைங்களா? அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அதனால சீதோசனம்ங்கிறது வேற. அதுக்கப்புறமா வந்து இந்த பரம்பரைங்கிறது வேற. சரிங்களா? என்னதான் நம்ம அழகு போட்டாலும் பரம்பரைங்கிறது. அது மட்டும் இல்லாமல் பரம்பரையில் இப்போ கருப்பா இருக்காங்க அப்படி இருக்காங்கன்றது அழகு இல்லைன்னு சொல்ல முடியாது. கருப்புல எவ்வளோ அழகு இருக்காங்க. நான் தான் சொல்ல கிளியோபாட்ராவே நம்ம எடுத்துக்கலாம்ல. கிளியோபாட்ரா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம ஃபீல்டுக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா கமல் ஒருத்தர் தான் வெள்ளையா இருந்தார், மீதி முரளி கருப்பு. நான் சொல்லுது ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் கருப்பு, ரஜினி கருப்பு, எல்லாருமே கருப்பாக தானே இருந்தாங்க, அழகாக தானே இருந்தாங்க. அப்போ இங்கே கலருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நிறைய பேர் கலர் அடித்து வெள்ளையாயினா தான் கருப்பு அழகு அப்படின்றது இல்லை. பொதுவாக ஜாதகத்தில் ஜெனட்டிக்காக வரக்கூடிய அழகு அப்படிங்கிறது தனி. அதை நம்ம ஒன்றுமே கிரகத்தின் வழியாக பிரிக்கவே முடியாது. நான் சொல்கிறது ஒரு நபர் தனிப்பட்ட முறையில் அழகாக இருக்காரான்னு பார்க்குறதுக்கு அவருடைய அந்த மொத்த அழகையும் சூரியனை வச்சு பார்க்கலாம். தனிப்பட்ட ஒரு உருவமைப்பை வந்து சுக்கிரனையும் சந்திரனையும் வச்சு பார்க்கலாம். இது வந்து நம்ம எல்லாருக்கும் நம்ம அப்ளை பண்ண முடியாது. இப்போ நான் வந்து ஆப்பிரிக்காக்காரர் ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றாரு, நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் பார்க்குறப்ப அவர் அசிங்கமாக இருக்கலாம். அவன் பொண்டாட்டிக்கு அந்த ஆளுக்கு பெரிய பேரழகனாக இருக்கலாம், இல்லைங்களா? அது அவங்க வாழ்க்கை சூழலை பொறுத்து இருக்குது. எனவே நம்ம எல்லாத்தையும் கருத்துல கொண்டு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. சார் இப்போ கவர்ச்சிக்காக வந்து உடல் அமைப்பை மாற்றுவாங்க, இம்ப்ளான்ஸ் எல்லாம், அதெல்லாம் சுக்கிரன் தான். சுக்கிரன் பவராக இருக்கும்போது, சுக்கிரன் வக்ரமாக இருக்கும்போது இவங்களாம் என்ன செய்வாங்கன்னா இயற்கையாகவே ஏதாச்சும் ஒரு உறுப்பை பெருசாக்குறது, ஒரு உறுப்பை சின்னதாக்கிக்கிறது, இந்த தொங்குறதையே அறுத்து காதுக்கு முன்னால் இழுத்து வச்சு தைக்கிறானுங்க, இல்லைங்களா? அதே மாதிரி இந்த இடம் இந்த ஜா லைன் ஷார்ப்பா கொண்டு அறுத்து முன்னால கொண்டு ஸ்க்ரூ போட்டு பிளேட் போட்டு கொண்டு வராங்க. இதெல்லாம் பண்றதெல்லாம் வந்து இப்போ மைக்கேல் ஜாக்சன் இருந்தாரு, அவரும் கருப்பினம் தான். மைக்கேல் ஜாக்சன் நீக்கிறோ தான். அவர் பார்க்குறப்ப அமெரிக்காக்காரனோட வெள்ளையாகிறாரு. இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரேர். நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம பேசுறது பொதுவாக ஒரு ஜாதகம் பார்க்கும்பொழுது இது வந்து ரேரான விஷயங்கள் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாதுங்க, கண்டுபிடிக்க முடியாது. மைக்கேல் ஜாக்சன் அந்த ஒரு ஃபேஸ் இது பண்ணிக்கிட்டார், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டாரு அப்படின்றத அவருடைய ஜாதத்தை தேடி இதே மாதிரி எத்தனை பேர் பண்ணிக்குவாங்க? நம்ம அந்த செயற்கை அழகுன்னு சொல்லி பொதுமக்களுக்குள்ள பேசணும்னா ஒண்ணு ஏதாச்சும் இந்த கலர் போட்டு ஃபவுண்டேஷன் ஏதோ சொல்றாங்க, ஃபவுண்டேஷன் பில்லர்லாம் சொல்றாங்க, இல்லைங்களா? ஃபவுண்டேஷன், ஃபில்லர்ஸ், போட்டாக்ஸ். ஆமா, தெரியல எனக்கு அதெல்லாம். இன்னும் பில்லர் போடுறது, இது கட்டுறது, பீம் கட்டுறதுன்னு சொல்றாங்க. ஃபவுண்டேஷன் எனக்கு தெரியல. இதெல்லாம் தான் உங்களுக்கு பேசிக்கலாவே ஃபவுண்டேஷனே வந்து கிரீமா போட்டு தடவி விட்டுருவாங்க. ஆமா, இது வந்து இதைத்தான் நம்ம செயற்கை அழகா நம்ம பொதுமக்கள்கிட்ட பேச வேண்டியது. அடுத்து ஆப்ரேஷன் பண்ணி ஏதாச்சும் ஒன்று உள்ள சொருகி வெளியே எடுத்து இது பண்றதுங்கிறது வந்து அது ரேர். அப்போ நம்ம சுக்கிரனும் சந்திரனும் பலமானவங்க செயற்கையாக தன்னை அழகாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சூரியன் பலமாக இருக்கிறவங்க அழுக்கு சட்டை போட்டால் கூட அதை நல்லா நேர்த்தியாக துவைச்சு சுத்தம் பண்ணி அது ஒரு சட்டையாக இருந்தாலும் அது கரெக்டாக பெர்ஃபெக்டாக போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சூரியன். அவங்க தான் உண்மையில அழகானவங்க அப்படின்னு நம்ம பார்க்க. ஸோ ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க சார். நன்றி.